வணக்கம். இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா, பிருகு நந்தி நாடி மிக துல்லியமாக பலன் வருவதற்கு காரணம் என்ன, கிரகங்களினுடைய வலிமை, கால புருஷ தத்துவம், இதெல்லாம் ஒரு சின்ன விளக்கம். அதாவது இப்போ தனியாக ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த கிரகத்தால் எந்த ஒரு பயனும் இல்லை. அதாவது நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. அதுவே ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு இணையும் பொழுது அது யோகமாக மாறுது. அதாவது யோகம் என்றது என்னன்னா சேர்தல்னு அர்த்தம். ஒரு ஆண் தனியாக இருக்கான், அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பெண்ணு தனியாக இருக்கா, பிரயோஜனம் கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்பொழுது இல்வாழ்க்கை ஆரம்பிக்குது, அதனால் ஒரு உயிர் தோன்றுது. இது காலத்தினுடைய தத்துவ புருஷப்படி அமையுது. அதுபோல தான் வளிமண்டலத்தில் கிரகங்கள் பூமியிலிருந்து பார்க்கும்பொழுது இந்த கிரகம் இந்த கிரகத்தினுடைய ராசியில் இருக்குது, இந்த கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் இடைவெளி எவ்வளவு தூரம் பாகை கலை விகலையில் இருக்குதுன்றத நம்மளுடைய ஜோதிட முறையில் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடத்தை போட்டு நேரத்தை குறிக்கும் பொழுது கிரகங்களுடைய அமைப்பு வரும். அதில் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் வீடு செவ்வாயோட வீடு. செவ்வாய் எங்கெங்கெல்லாம் இருந்தால் வலிமைனா, மேஷ வீட்டில், விருச்சிக வீட்டில், அதோட மகர வீட்டில், கடக வீட்டில். அதே போல் ரிஷபம், துலாம், ஏன்னா அந்த இடத்துலேருந்து தன்னுடைய வீட்டை பார்க்கும். மொத்தம் 6 வீட்டில் செவ்வாய் இருந்தால் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அது எந்த கிரகத்தோடு சேர்க்கை பெறுதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை காலபுருஷ தத்துவத்தின்படி செவ்வாய் எதற்கெல்லாம் காரகமாக அமைகிறதோ அதனுடைய அடிப்படையில் வலிமை பெறுது, வலிமை இழக்குது. அதே போல தான் சுக்கிரன், காலபுருஷனுக்கு 2வது வீடாக விளங்கக்கூடிய சுக்கிரன் வீட்டில், அதாவது ரிஷப வீட்லேயும், துலாம் வீட்லேயும், கன்னி வீட்லேயும், மீன வீட்லேயும் வலிமை பெறுது. அதே தன்னுடைய வீட்டை பார்க்கறது எங்கேருந்து பார்க்கும், மேஷத்தில் இருந்து பார்க்கும், மறுபடியும் விருச்சிகத்திலிருந்து பார்க்கும். ஆக மொத்தத்தில் 6 வீடு, மேஷம், மீனம், ரிஷபம், கன்னி, துலாம், விருச்சிகம், இந்த 6 வீட்டில் சுக்கிரன் வலிமையும் பெறும், வலிமையை இழக்கும். இந்த காரத்தத்துவத்தின்படி அது எதனுடைய கிரகத்தோடு சேர்க்கை பெறுதோ அதனுடைய அடிப்படையில் அதை பலன் எடுக்கும்போது துல்லியமாக வரும். அதே போல் காலபுருஷனுக்கு 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியமாக பெறக்கூடிய புதன் 4 ராசியில் உட்காரணும். 4 கார்னரில் உட்கார்ந்துருந்தால் வலிமை இழக்குது. அதோட அதனுடைய உச்ச நீசமும் அந்த 4 கார்னர் ராசியிலே முடிஞ்சிடும். அடுத்தது சந்திரன் உச்ச வீடான ரிஷபம், ஆட்சி வீடான கடகம், நீச வீடான விருச்சகம், தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறது மகரத்திலிருந்து. மொத்தம் 4 வீட்டில் சந்திரன் இருந்தால் வலிமையை இழக்குதுன்னு அர்த்தம். இதுபோல் சூரியனுக்கும் அதே போல தான். சூரியன் சித்திரை மாதத்தில் உச்சம் பெறுகிறார் மேஷ வீட்டில், ஆட்சி வீட்டில் ஆவணி மாதத்தில் இருக்கிறார், மாசி மாதத்தில் தன்னுடைய வீட்டை பார்க்கின்றார். நீச வீடான துலாம் வீட்டில் இருக்கும்போது ஆட்சி, உச்சம், நீசம், தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது. இதுபோல் அனைத்து கிரகமும், சனி பகவான் எப்படி கடகம், கும்பம், சிம்மம், மகரம், அதாவது உச்ச வீடான துலாம், நீச வீடான மேஷம், மொத்தம் அவருக்கும் 6 வரும். இந்த வீட்டில் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் மூலியமாக எந்த கிரகத்தோடு தொடர்பு பெறுதோ அந்த கிரகம் அதனுடைய அடிப்படையில் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை பயணங்கள் அமையும். அது துல்லியமாக இருக்கும் பலன். இதுதான் கிரகங்களுடைய வலிமை. குருவும் 4 ராசியில், கார்னர் ராசியில் 4 ராசியில் உட்கார்ந்துருந்தானா தான் அதில் வலிமையும் உண்டு. ஆட்சி, அதாவது நீசம், உச்சம், மகர வீட்டில் நீசமாகவும் கடக வீட்டில் உச்சமாக அடைகிறார். அப்போ 4 கார்னரு, இந்த 2 வீடு, 6 வீடு அவருக்கு. குரு, அனைத்து கிரகமும் அடங்கி போகுதுங்களா.
இதில் சாய கிரகங்களாக விளங்கக்கூடிய அதுங்களுக்கு வந்து தனி இடம். ஏன்னா கர்மிக் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க. அது அவங்க யார் கூட சேர்றாங்களோ தன்னுடைய வீடாக பாவித்து எந்த கிரகத்தினுடைய சேர்க்கை பெறுகிறார்களோ அவர்களுடைய கிரகத்தை தன்னோடு சேர்த்து கொண்டு ஜாதகருக்கு கொடுப்பாங்க. அவர் எந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் அமர்ந்திருக்கிறார் என்றதை பொறுத்து பிருகுநந்தி நாடியில் இந்த காரகத்துவங்கள் தான் மிக மிக அவசியம். நட்சத்திரத்தினுடைய காரகத்துவமும் கிரகத்தினுடைய காரகத்துவமும் கால புருஷத்தினுடைய அடிப்படையில் பலன் எடுக்கிறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் ஜாதகத்தை பிருகுநந்தி நாடியில் இவ்வளவு துல்லியமாக வருவதற்கு காரணம், இதை விட்டுட்டு தலையை இப்படி சுற்றி வந்து அப்புறம் மூக்கை தொடுற மாதிரி இருக்கும் எல்லா ஜோதிடமும். ஆனால் ஜோதிடத்தை நான் குறை கூறவில்லை. அந்த அளவுக்கு என்கிட்ட திறமை இல்லைன்னு கூட வச்சுங்க, மற்ற ஜோதிடர்கிட்டையும் திறமை இல்லைன்னு வச்சுங்க. அதாவது யுகங்கள் மாறுது, கலியுகங்கள் மாறுது. எவ்வளவு ஷார்ட்கட்டாக எடுக்க முடியுமோ, எவ்வளவு நேர்த்தியாக பூர்த்தியாக எனக்கு தேவை, வளவளன்னு பேசாதியா, என்ன பாயிண்ட்டோ அதை மட்டும் சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்கக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்காலம் அப்படி தான் இருக்குது. 90 இருந்த குழந்தைகளை விட 2000 இருந்த குழந்தைகளை விட இன்றைக்கி 2011 இருக்கிற குழந்தைகளுடைய கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எப்படின்னா, லைட்டு வெளிச்சமே இல்லாத படிக்கிற காலத்தில் நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன் எப்படி இருந்தது, இப்போ இவ்வளவு மீடியாக்கள், இவ்வளவு திரைத்துறைகள், இவ்வளவு டிஜிட்டல் உலகங்கள் வளர்ந்துட்டு வர இடையில் வந்து குழந்தைகளுடைய படிப்பு எப்படி சிதைக்கப்படுகிறது. அதில் வந்து குழந்தைங்க நல்லா படித்து ஒரு சிறந்த மதிப்பெண் எடுக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு வந்து நன்றியும் பாராட்டுகளும் பெற்றோர்கள் தெரிவிக்கப்பட வேண்டும். அப்போ இந்த மாதிரி டிஜிட்டல் உலகத்தில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் அதாவது எப்படின்னா மாசு கலந்த இதில் வந்து உயிர் வாழறதே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மாசு கலந்த கலப்படம் அதிகம் கலந்த அந்த உலகத்தில் மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கிறது, மெய்யான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது வந்து மிக அரிதானது. அந்த மாதிரி ஜோதிட முறைகளில் பல முறைகள் இருக்கிறது. அந்த முறைகளில் இந்த ஆன்மீகம் வேறு இதில் வேறு வந்து சேர்ந்துடுது, பரிகாரங்கள் வேறு இதில் வேறு சேர்ந்துடுது. இதெல்லாம் சேர்ந்து தான் அதனுடைய காலபுருஷத்தினுடைய தன்மையும் கிரகங்களுடைய காரத்துவத்தையும் நட்சத்திரங்களுடைய காரத்துவத்தையும் கெடுத்து இன்றைக்கி ஜோதிடத்தில் பல பொய்கள் வந்து காணப்படுகிறது. உண்மையாக கிரக காரத்துவமும் நட்சத்திர காரத்துவமும் காலபுருஷ தத்துவத்தின்படி உலகங்கள் வானியல் மண்டலத்தில் கிரகங்களுடைய இணைவு எப்படி இருந்தால் எது நடக்கும்ன்றத எளிமையாக சொல்கிறது தான் ஒரு ஜோதிட முறை, ஒரு வானியல் சாஸ்திர முறையே. அதில் வந்து குறி சாஸ்திரம், அமானுஷ்ய விஷயங்கள், அப்புறம் ஆன்மீக விஷயங்கள், அப்புறம் பரிகாரங்கள், அப்புறம் இந்த குலதெய்வத்தினுடைய விஷயங்கள், எவ்வளவு விஷயங்கள், பித்திருக்களுடைய விஷயங்கள், அனைத்து விஷயத்தையும் அப்படியே குப்பை மாதிரி வந்து திணித்து அந்த வானியல் சாஸ்திரத்தையே வந்து பாழ்படுத்தி விட்டார்கள். அது தான் சொல்ல முடியும். அதை வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து எடுத்து சொல்கிறதுக்கு நமக்கு வந்து தேவையில்லை. இருந்தாலும் இந்த கிரகங்களுடைய வலிமையும் நட்சத்திரங்களுடைய வலிமையும் காலபுருஷ தத்துவத்தின்படி அதனுடைய வலிமையை எடுக்கும் பொழுது பிருகுநந்தி நாடியில் வந்து மிக அதி அற்புதமான பலன்களை வாரி வழங்குதுன்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நேட்டிவில் எடுத்த வயல்வெளியில் எடுத்த வீடியோ, அதை அப்படியே போடுற எடிட் எதுவும் பண்ணாத. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.